இதெல்லாம் நடந்தது. அது அரசியலாக்கப்பட்டது, ஜாதி அரசியலாக்கப்பட்டது, அதுக்கப்புறம் அரசியலாக்கப்பட்டது. மம்தா பானர்ஜி ஆட்சி நடக்கிறதுனால பிஜேபிக்காரங்க வேறு மாதிரியா தூண்டி விட்டு பெரிய பிரச்சனை ஏற்பட்டாங்க. அதற்கு இணையாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி கட்சிக்காரர்களை அனுப்பிவிட்டு அவனை அடித்து பொளந்து போலீஸோட உதவியோடு எல்லாம் பண்ணாங்க. இது அரசியல் சண்டையாக மாறி போச்சு. அந்த பெண் இறந்தது பாவம். ஒரு மருத்துவர், சாதாரண குடும்பத்திலேருந்து படித்து பெரிய இடத்துக்கு வந்த ஒரு மருத்துவர் 24 மணி நேரம் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண் மருத்துவர்களுக்கு அந்த மருத்துவமனையில் பாதுகாப்பு இல்லை, அவர்கள் தங்குறதுக்கு இடம் கூட கிடையாது, நைட்டு படுக்கிறதுக்கு ஒரு இடம் கூட கிடையாது அப்படின்ற, பாத்ரூம் போகிற கூட சரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்ற கேவலமான நிலவை அந்த அரசுக்கு எதிராக, பெங்கால் அரசுக்கு எதிராக இந்த மாதிரி கேவலங்களை எல்லாம் நடந்து கொண்டிருக்கும்போது இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு உணர்வுபூர்வமான சண்டையாக, அரசியல் சண்டையாக அதை திரிச்சு விட்டது மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜி நல்ல ஆள் கிடையாது அவன் இந்த விஷயத்தில். பிஜேபிக்காரனும் ஒரு தள்ளவாரி. அவன் என்ன பண்ணுறான்னா மம்தா பானர்ஜி எதிர்த்து போராட்டம். அந்த பிரச்சனை மம்தா பானர்ஜிக்கு எதிராகவோ இல்லை மம்தா பானர்ஜி பிஜேபிக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. இவங்க 2 பேர் போட்ட சண்டையில் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு கஷ்டப்பட்டு படித்து முன்னேறிய ஒரு டாக்டரை காலி பண்ணி விட்டு போயிட்டாங்க. அதற்கான தீர்வு கிடைக்கவே இல்லை இவங்க 2 பேர் போட்ட சண்டையில்.